இந்த வீடியோவில் அதாவது பசுந்தீவனம் இல்லாமல் வந்துட்டு ஆடு வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு வளர்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய டயட் முறையை நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம் இது வந்துட்டு மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். அதில் முக்கியமான ரோலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுந்தீவனம் மட்டும்தான். பசுந்தீவனம் இல்லாமல் ஆடு வந்துட்டு வளர்க்க முடியும். ஆனால் இந்த பசுந்தீவனம் கொடுத்து வளர்ந்த ஆடு ரிசல்ட்டை விட அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் முடியும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி முடியும் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு பசுந்தீவனத்தில் முக்கியமாக வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த பசுந்தீவனம் தான். தீவன வகைகளே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலி மசாலா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியாக இருக்கலாம், சவுண்டில் இருக்கலாம், எது வேணாலும் சூபாப்புலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம்ங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு பசுந்தீவனம் ஏதாவது ஒரு பசுந்தீவனம் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஆடுகளுக்கு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, கொடுக்குற மாதிரி தான் வரும். ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு சிட்டி சைடில் இருக்கேன், நான் வந்துட்டு எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ பாருங்கள், பசுந்தீவனத்தை கொடுத்தாலுமே கூட வெறும் பசுந்தீவனத்தை வச்சு நீங்கள் ஆடு வளர்த்து